ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டீமனோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். சிம்மா லியாவை கூட்டிட்டு ஒரு கொலை பண்ண போறோம்னு கிளம்பியிருந்தான். லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சுது. ஆனா பார்த்தா லியாவை கூட்டிட்டு அங்க ஒரு அழகான கிளப் ஒன்னு இருக்கு. நிறைய பேர் ஃபன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க கூட்டு வந்துடுறான். சிம்மாவை யாருக்கும் இங்க தெரியல. யாரோ பயங்கர பவர்ஃபுல்லான ஆள் போல எப்படி வந்து லேண்ட் ஆனா பாத்தியான்னு மட்டும் பேசிட்டு இருக்காங்க. லியாவை கூட்டு போயிட்டு சாப்பிடுன்னு சொல்ல லியா பல்ல காட்டிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறா. சிம்மா குறுன்னு அவளையே பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் நம்ம ஓவரா தான் பண்றோமோன்னு லியாக்கு தோணுது. என்ன எதுக்காக பாஸ் இங்க கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க ஆரம்பிக்கிறா. யாரையோ கொலை பண்ண போறோம் தானே கிளம்பணும் அப்படின்னு. சிம்மா உடனே கொலை பண்றதுக்கு தான் கிளம்பணும். உன் வயித்துக்குள்ள குறுன்னு சத்தம் என் காதுக்குள்ள வரைய கேக்குது. அதான் உன்னை இங்க கூட்டு வந்தேன். இந்தா இதை சாப்பிடுன்னு எடுத்து கொடுக்குறான். இவளுக்கு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுது. என் மேல அப்ப அவருக்கு ரொம்ப அக்கறை இருக்கு போல. பார்க்கதான் கொடூரமா இருக்காரு. ஆனா மனசு குழந்தை மாதிரி போலன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறா. இவ சாப்பிடுறத பாக்கிறதுக்கு சிம்மாக்கே ஹாப்பியா தான் இருக்கு. அவ பாட்டுக்கு அமைதியா சிரிச்சிட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து இவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு குரல் கேக்குது. சாரின்னு ஒரு குரலும் கேக்குது. இது என் மாஸ்டர் குரலாச்சுன்னு சொல்லிட்டு லியா வேகமா கிளம்பி ஓடுறா. அங்க பார்த்தா நம்ம லியாவோட மாஸ்டர் இருப்பார்ல. அவர் யார் மேலயும் இடிச்சு அவங்க கையில வச்சிருந்த ஒயின் கீழே கொட்டிருச்சான். அதனால மாஸ்டர் காசு கொடுக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. அதுவும் அந்த ஒயின் 100 தங்க காயினா. அதனால மாஸ்டர் என்ன பண்றதுன்னு தெரியாம திக்குமுக்காடி போயிருக்காரு. லியாவோட மாஸ்டர் ஒரு சின்ன பிரிவுல இருந்து தானே வந்திருக்காரு. லியா பாக்குறா. இந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியோண்டு காயினை மட்டும் கொடுக்குறா. இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துடுறேன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. உனக்கு எவ்வளவு தைரியம் நக்கல் பண்றியான்னு அங்க ஊத்துன ஆளு வேகமா நம்ம லியாவே அடிக்கிறதுக்கு வந்துடுறான். அவ்வளவுதான். சிம்மா கிட்ட இருந்து பவர் போது அவனை அப்படியே காத்துல தூக்கி கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்க. வேணாம் வேணாம் பாஸ் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு லியா கத்த ஆரம்பிக்கிறா. கடவுளே விட்டுருங்கன்னு. இது நம்ம கடவுள் சிம்மாவான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அத்தனை பேரும் கால்ல விழுந்து மண்டி போட்டுடுறாங்க. லியாவை பார்த்து மாஸ்டர் என்னம்மா நிக்கிற, கால்ல விழுன்னு கெஞ்சிட்டு இருக்காரு. டெய்லி நான் அவர் பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கேன். ஒன்னதான் தூங்குறோம்னு மனசுல யோசிச்சுட்டு கால்ல விழுந்துட்டு இருக்கா. உன் மேல நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு ரொம்ப பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அது நிஜம்தான் போலயேன்னு மாஸ்டர் கேக்குறாரு. அதெல்லாம் இல்ல. என்ன ஒரு டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணிருக்காரு மாஸ்டர். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லா இருங்கன்னு சொல்றா. இல்லம்மா நீ ஒரு உலக மகா சோம்பேறி. ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்ட. சக்தி கூட உன்கிட்ட இல்ல. அத நினைச்சுதாம்மா கவலையா இருக்குன்னு மாஸ்டர் சொல்றாரு. என்ன பாராட்டுறீங்களா? என்ன பத்தி கவலைப்படுறீங்களா? இல்ல இன்சல்ட் பண்றீங்களான்னு சுத்தமா புரியலன்னு சொல்ல, இங்க பாரு நீ நேரா போ. சிம்மா கிட்ட ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு திரும்ப நம்ம இடத்துக்கே வந்துரு. சக்தி சேர்த்துட்டாவது போமான்னு சொல்றாரு. சிம்மா அங்க வந்துடுறான். இவ்ளோ தைரியம் இருந்தா என் கூட இருக்கிற ஒரு பொண்ணுக்கு நீ அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்ப. என்கிட்ட பெர்மிஷன் இல்லாமலே என்ன மீறி யாரும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாவது ரிவார்ட்ஸ் வேணுமா அப்படின்னு கேக்குறான். ஏதோ வேண்டான்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்றாரு. சிம்மா மாஸ்டர் தலையில ஒரு மேஜிக் ஒண்ணு போட்டு உண்மை சொல்ற மந்திரத்தை போட்டு இப்ப சொல்லுன்னு கேட்க, ஒரு வேலை என்னைக்காவது லியா தப்பு பண்ணிட்டானா அவன் மேல கோவப்படாம அவளை திருப்பி எங்க கிட்ட பத்திரமா அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்றாரு. லியா பாக்குறா. உண்மை மந்திரத்தை போட்டும் நம்ம மேல இவ்ளோ அக்கறையான்னு. சிம்மாவே பாக்குறான். அது முடியாதுன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு பிளெஸிங் ஒண்ணு கொடுக்குறேன். உனக்கு 4 நரம்புகள் அதுவும் கடவுள் நரம்புகளை உனக்கு கிஃப்டா கொடுக்குறேன்னு சொல்ல, 4 நரம்புகளா? ஒண்ணுமே இல்லாத குட்டி இடம் அவங்க. அவங்களுக்கு 4 நரம்புகள் சக்தி நரம்பு கிடைச்சா அவங்க மத்த இடத்துக்கு ஈக்குவல் ஆயிருவாங்களேன்னு மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நரம்புகள் கிடைக்கிறது பவர்ஃபுல்லான விஷயம் மட்டும் கிடையாது. அதுல ஆபத்து இருக்கு. ஒரு கட்டம் வரைய நம்ம பவர் நிறைய சேர்த்துட்டே போலாம். ஆனா அதுக்கும் மேல இன்னும் எக்ஸ்ட்ரா பவர் சேர்க்க ஆரம்பிச்சா அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மா அங்கிருந்து கிளம்புறான். மாஸ்டர் இதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்கன்னு லியா பேச ஆரம்பிக்கிறா. லியாவை அப்படியே காத்துல பறக்க விட்டு சிம்மா அங்கிருந்து கூட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த லியாவை ஒருத்தங்க உள்ள வேலைக்கு அனுப்புனால அவன் பார்த்துட்டு சிம்மாவும் லியாவும் லவ் தான் பண்றாங்க போல. இனிமே நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். சிம்மா கிட்ட லியா போய் கேட்டுட்டு இருக்கா. ஆமா மாஸ்டர் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. எங்கேயோ போய் கொல்ல போறேன் அப்படின்னு. எதனால இப்ப நம்ம திருப்பி வீட்டுக்கு போறோம் அப்படின்னு கேட்க, நீ நல்லா வயிறு ஃபுல்லா தின்னு வச்சிருக்க. உனக்கு கொல்றேன்னு கூட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோயேன். நல்லா நீ வாமிட் பண்ணி வச்சிட்டு இருப்ப. அதனாலதான் உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டு அதுக்கப்புறமா நான் கிளம்பி போறேன்னு சொல்றான். உண்மையாவே என் மேல இவ்ளோ அக்கறையா? நிஜமாவான்னு சொல்லிட்டு நல்லா லியா பல்ல காட்டிக்கிட்டே இருக்கா. இங்க சிம்மா பேசிட்டு இருந்தத ஒரு ஆள் கேட்டுட்டு நேரா போயிட்டு டிஎன் அப்படின்னு ஒரு ஆள் கிட்ட சொல்றான். இந்த ஆளை கொல்லணுங்கிறது தான் நம்ம சிம்மாவோட மெயின் கோலே. அதுக்காக தான் சில விஷயங்கள் எல்லாம் அவன் எடுத்தே விட்டான் இப்ப இருக்கும்போது. அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கும் மேல அந்த நரம்ப வச்சு பிராக்டிஸ் பண்ணா அது ரொம்ப பேக் ஃபயர் ஆகி நம்மள கொன்னே போட்டுருமா. நீங்க நம்ம சிம்மா கிட்ட இருந்து குட்டி வயசுலயே அந்த நரம்ப திருடிட்டு வந்துட்டு அதை வச்சுதான் பிராக்டிஸ் பண்றீங்க. நீங்க அடுத்த கட்டத்துக்கு திரும்பி போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிர போகுதுன்னு சொல்ல. சரி நான் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஷீ இருக்கார்ல அவர்கிட்ட போய் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புறான். இங்க அவனோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் உள்ள வந்தான்ல. அவன் ரூம்குள்ள வரும்போது சிம்மா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். சிம்மா அவனை கட்டி போட்டு ஏதோ அவனுக்கு ஒரு மந்திரத்தை போட்டு விட்டுறான். இங்க இந்த டிஎன் அவன் அசிஸ்டன்ட்லாம் வந்து பாக்குறாங்க. நம்ம நரம்ப வச்சுதான் பிராக்டிஸ் பண்ணோம். அடுத்த லெவலுக்கு இவங்க போக ட்ரை பண்ணும்போது நம்ம ஆளுங்கெல்லாம் இவ்ளோ வீக்கா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க.
அப்ப சிம்மா சொன்னது உண்மைதான் போலன்னு அந்த ஆளு நேரா ஓடி போயிட்டு இங்க ஷீ கால்ல விழறான். நீங்க தான் அவங்கள பாத்துக்கிற குடும்பம். எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எங்க ஆளுங்க எல்லாம் வீக் ஆயிட்டு பைத்தியம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் போயிட்டு சிம்மா கிட்ட பேசுறேன்னு ஷீ கிளம்புறான். நம்ம பாம்பு சிம்மா கிட்ட உங்கள பாக்குறதுக்கு அந்த ஷீ வந்திருக்காருன்னு சொல்ல, கண்டிப்பா அந்த டிஎன் உயிருக்கு பிச்சை கேட்டு தான் வந்திருப்பான். பார்த்தா என்னால எதுவும் செய்ய முடியாதுல்ல அப்படின்னு நினைக்கிறான். நான் பார்த்தா தானே பார்க்காமலே கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல லியாவை கூப்பிட வேண்டாம். நான் கொலை பண்றத பார்த்தா அவ பயந்து போயிருவா. நம்ம 2 பேரும் போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பாம்ப மட்டும் கூட்டு போறான். எனக்கும் தான் சாவலாம் பார்த்தா பயமா இருக்கும்னு சொல்ல, டேய் அவங்களுக்கு புடிச்சிருக்கிறதெல்லாம் பைத்தியமே இல்லடா. நான் தான் வேணும்னே மந்திரம் போட்டு பைத்தியம் புடிச்ச மாதிரி பண்ணி உங்களை ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு சிம்மா அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க அந்த டியனை கொல்றதுக்கு அவன் அசிஸ்டன்டே ஒருத்தன் வந்துடுறான். ஒன்னாலதான்யா நீ சிம்மாவோட நரம்பு திருடினதாலதான் இப்ப அவன் நம்மள பழி வாங்க வந்திருக்கான். நம்ம ஆளுங்க எல்லாரும் பைத்தியம் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. சிம்மா அங்க வந்துடுறான். வேகமா என்ன உயிர் பிச்சை கொடுங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு டிஎன் கேட்க, சிம்மா 2 அடி. ஒண்ணு நீயே தண்டிச்சுக்கோ. அப்போ நான் தண்டிக்காம விட்டுடுறேன். ஓகேவா அப்படின்னு கேக்குறான். உடனே அந்த ஆளும் கையில கால்ல கீறல் போட்டுக்கிறான். ரொம்ப வீக்கா இருக்கு. எனக்குள்ள இருக்க வலி 500 வருஷத்து வலி. அதுக்கு லைட்டா கீறல் போட்டுக்கிறியா? வெக்கமே இல்லாம அடுத்தவங்க சக்தியை திருடி அதுல வாழ்ந்துட்டு இருக்க. எனக்கு எத்தனை ஆணி அடிச்சியோ அதே ஆணிய உனக்கு அணிக்கிறேன். நீ தாங்குவியான்னு பாத்துக்கூடான்னு சொல்லிட்டு அவன் மேல ஆணி எடுத்து வீச ஆரம்பிக்க, அந்த டிஎன் அங்கேயே இறந்து போயிடுறான். ஷீ ஃபேமிலிக்கு டிஎன் இறந்து போயிட்டான்னு தெரியுது. முன்னாடி சின்ன சின்ன ஆளுங்களை கொன்னுட்டு இருந்தான் சிம்மா. சும்மா விட்டோம். டிஎன் நம்மளோட பேக் ஹேண்ட் மாதிரி எவ்வளவு பெரிய சப்போர்ட் அவனை கொன்னுட்டான். சிம்மா இப்படியே போனா நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஷீயும் ஷீயோட பையனும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சிம்மா மறுபடியும் திரும்ப வரான். பாம்பு கேட்டுட்டு இருக்கான். எல்லாமே பயந்திருப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஷீ சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. இப்பதான் அவனோட ரியல் மோட்டிவ காட்ட ஆரம்பிக்க போறான். இதுக்கப்புறம் தான் கேம் சூடு பிடிக்கவே போகுதுன்னு சொல்லிட்டு சிம்மா சொல்லிட்டு இருக்கான். மத்த எல்லா லீடர்ஸும் ஒண்ணு கூடுறாங்க, பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணு நம்ம சிம்மாவை மறுபடியும் கட்டி போட்டுடணும், இல்ல கொலை பண்ணிடணும், இல்லன்னா நம்ம எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு யாராம். யார் சொல்றாரு, இங்க பாருங்க நான் சிம்மாவோட நரம்ப திருடவும் இல்ல, சிம்மாவோட ரத்தத்தை நான் குடிக்கவும் இல்ல. நான் அதனால பயப்பட போறது கிடையாது. திருப்பி கட்டி போடணும் கொலை பண்ணுங்கிற எந்த அவசியமும் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி ரூலி இருக்கால, இப்ப அவ ஒரு டீமோட லீடர் தானே. அவ பாத்துட்டு இருக்கா. இல்லங்க இதுல நான் முடிவெடுக்கிறத விட நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவளும் டைவர்ட் பண்ணி விட்டுடுறா. மனசுல சிம்மாவை மறுபடியும் ஒரு வேளை கட்டி போட்டாங்கன்னா என்னால கண்டிப்பா சிம்மாவை கொல்ல முடியாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதை அடைய முடியாது. சிம்மாவை கொன்னா மட்டும்தான் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவுல இருக்கிற கேட்ட ஓபன் பண்ணி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாம்பு சிம்மா கிட்ட சொல்றான். அந்த யார் இருக்கார்ல அவரை தவிர மத்தவங்க எல்லாமே உங்களை கொல்லணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. ரூலி மட்டும் எந்த முடிவும் சொல்லலன்னு சொல்ல, பரவாயில்லையே யார் அவனை நான் இன்னும் சரியா நோட் பண்ணல. அம்மா இந்த ஷீ இருக்கான்ல அவன் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. தவம் தான் பண்ணி பண்ணி அடுத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி எக்கச்சக்கமா சக்தி சேர்த்து வச்சிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்ல பாம்பு பாக்குறான். கிட்டத்தட்ட அடுத்த லெவல்னா அது உங்க லெவலுக்கு சக்தி இருக்குமே அப்படின்னு சொல்ல, என் லெவலுக்கு பக்கத்துல கூட அவனால வர முடியாது. இந்த யாருன்னு ஒருத்தர் எனக்கு சப்போர்ட் பண்ணார்ல அவரோட வீக் பாயிண்ட் என்ன அதை போய் செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சிம்மா அனுப்பி விடுறான். இங்க ஷீயும் அவன் பையனும் சேர்ந்துட்டு அதை தான் ஃபாலோ பண்றாங்க. யார் நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் எல்லாரோட ஹெல்ப்பும் இருந்து நம்ம சிம்மாவை கொல்ல முடியும். இப்போ யாருக்கு என்ன வீக் பாயிண்ட், அவனோட பையன் தான் யுவான் இருக்கான்ல அவன் தான் வீக் பாயிண்ட். நம்ம அவனை கொன்னுட்டு அந்த பழியையும் சிம்மா மேல போட்டுட்டா அப்ப கண்டிப்பா யார் நம்ம வழிக்கு வந்துதானே ஆகணும். அந்த வேலையை பாருன்னு சொல்ல ஷீயோட பையன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க நம்ம லியாக்கு லெட்டர் ஒண்ணு வருது நிறைய சாப்பாடோட. என்ன லெட்டர்னு பார்த்தா, நம்ம இந்த இடத்துல மீட் பண்ணலாம் ப்ளீஸ் வந்துரு நான் வெயிட் பண்றேன்ட்டு பிங்க் கலர் லெட்டர் வந்திருக்கு. இலியா பாக்குறா. இந்த உடம்புக்கு சொந்தக்காரிக்கு முன்னாடி யாரோ பாய் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க போல. அவங்கதான் லெட்டர் அனுப்புறாங்க. எதுக்கு தேவையில்லாத இந்த வேலைன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எரிச்சிடுறா. யாரையும் பார்க்க வேணான்னு. பார்த்தா அந்த யுவான் இருக்கான்ல அவன் தான் யாரோட பையன். இப்ப நம்ம லியாக்கு உள்ள விஷம் கொடுத்து அமுச்சு வச்சிட்டு இருக்கான்ல அவன் தான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட வராமலே இருந்திருப்ப. நான் விஷத்தை ஆக்டிவேட் பண்றேன்ட்டு மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுடுறான். லியாக்கு பயங்கரமா வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. நான் போயிட்டு பாஸ் கிட்ட போய் ரத்தம் குடிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவளால நடக்கவே முடியல. போற வழியிலேயே பொத்துன்னு மயங்கி தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. சிம்மா அங்க வரான். லியா கண்ணை திறந்து பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். போன தடவையே அவளுக்கு விஷத்தை நான் சப்ரஸ் பண்ணேன். ஆனா விஷம் ரொம்ப ஓவரா இருக்கும் போல. டிமானிக் பாய்சன் எதனால இவ்வளவு இந்த அளவுக்கு பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லியா என் விரல கடி ரத்தத்தை குடின்னு சொல்றான். ஆனா லியா கண்ணையே திறக்க முடியல வாயையும் திறக்காமலே இருக்கா. சிம்மா அவனோட கைய அவனே கிழிச்சு அந்த ரத்தத்தை அவனே வாயில எடுத்துட்டு நம்ம லியாக்கு கிஸ் பண்ணி அதை ஊட்டி விட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே இன்னும் கொஞ்சம்னு சொல்லிட்டு நிறைய ரத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறான். சிம்மா பாத்துட்டே இருக்கான். என் வாழ்க்கையில நான் பண்ணது மட்டும்தான் கொலை மட்டும்தான். ஒரு சில தடவை தான் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்கேன். அது எல்லா தடவையும் உன்னை காப்பாத்துறதுக்கு தான். ஆனா நீ சரியான யூஸ்லெஸ். என் பிளட்ட தாங்குற அளவுக்கு கூட உனக்கு ஸ்ட்ரென்த் இல்லையேன்னு சொல்லிட்டு அவனோட அந்த பிளட் ஷாட் பூ இருக்குல்ல
அந்த பூல இருந்து ஒரு இதழ அவளுக்கு குடுத்துடுறான். அப்படியே லியா கண்ணுல எங்கேயோ படுத்துட்டு இருக்க மாரி இருக்கு. திடீர்னு ஏதோ ஒரு ரொம்ப அழகான இடத்துக்கு போன மாரி இருக்கு. நெறைய பவர்ஃபுல்லான மாரி அவளுக்கு தோணுது. நம்ம எங்க இருக்கோம்? சூப்பரா இருக்கு ஃபீலிங்ன்னு சொல்லிட்டு கண்ண தொறந்து பார்க்குறா. பார்த்தா நல்லா சிம்மா மேல சாஞ்சு படுத்து தூங்கிட்டு இருக்கா. என்ன பண்றோம்? என்ன ஒரு மாரி சத்தம்லாம் அதிகமா கேக்குது. என்ன குட்டியா பூச்சி கத்துற சத்தம்லாம் கூட எனக்கு கிளியரா கேக்குது. எல்லாமே நல்லா தெளிவா பார்க்க முடியுது. அம்மா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சிம்மாவ பார்க்குறா. சிம்மாக்கு எவ்ளோ காயம் இருக்கு. கையில வேற புதுசா காயம் வந்துட்டு இருக்கு. என்னாச்சுன்னு யோசிக்கும்போது தான், இவன காப்பாத்துறதுக்காக தான் எல்லா வேலையும் சிம்மா பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவளுக்கு நல்லாவே புரியுது. பாவம் சிம்மா என்ன காப்பாத்துறதுக்கு எவ்ளோ ரத்தம் குடுத்திருக்காரு. மத்தவங்களுக்கு கூட காயம் வந்தா ஈஸியா ஆறிருது. ஆனா சிம்மாக்கு ஆறவே மாட்டேங்குது. நெஞ்சில கூட எவ்ளோ காயம் இருக்குன்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கா. சிம்மா கண்ண தொறந்து, எனக்கு இருக்க பாடி அடுத்தவங்க பாடி மாரி இல்ல. காயம் ஆறுறதுக்கு லேட் ஆகும். அன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அடி வாங்கினத பார்க்க, நீ ஃபீல் பண்ண போல அப்படின்னு சொல்லிட்டு சிம்மா சிரிச்சுட்டே கேட்கிறான். அப்படியா ஃபீல் பண்ணனா? எனக்கு ஒண்ணும் அப்படி ஞாபகம் இல்லையேன்னு சொல்லிட்டு லியா சொல்றா. சிம்மா அவள பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறான். உனக்கு நான் வந்து நெறைய ரத்தத்த குடுத்துருக்கேன். எப்படி குடுத்தேன்லாம் சொல்லாத. நீ கொஞ்சம் பயந்து போயிருவ. அது மட்டும் இல்லாம, என் பூலையும் ஒரு இதழ குடுத்துருக்கேன்னு சொல்ல, 1000 வருஷமா? 1000 வருஷம் பவர் எனக்கு கிடைச்சிடுச்சான்னு சொல்லிட்டு லியா கேட்கிறா. சிம்மா ஆமான்னு சொல்லிட்டு அவளுக்கு உண்மை போடுற மந்திரத்த போடுறான். இப்ப என்ன கொலை பண்ண ஆசை இருக்கா? உனக்கு சக்தி வந்துச்சேன்னு கேட்க, இல்லையேன்னு சொல்றா. என்னை விட்டு போறதுக்கு ஆசை இருக்கான்னு கேட்க, லியா அதுக்கும் இல்லையேன்னு சொல்லிடுறா. ஐயோ! என்னாச்சு? வர வர சிம்மா கூட இருந்து இருந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து எனக்கு பழகிருச்சு போலன்னு லியா சிரிக்கிறா. சிம்மா சிரிச்சுட்டே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். லியா அப்படியே ஒரு ட்ரிப் போயிட்டு வர வேண்டியதான்னு சொல்லிட்டு, அங்க இருந்து அப்படியே ஜாலியா பறக்க ஆரம்பிக்கிறா. உடம்பு அங்கே இருக்கு, மனச மட்டும் விட்டுட்டு இருக்கா. சிம்மா சின்னதா ஒரே பவர்ல மறுபடியும் அவள இழுத்துட்டு வந்துடுறான். குரங்கு சேஷ்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. இதுக்கு மேல உன் பவர கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோ. இல்லன்னா எங்கேயாவது போய் உனக்கு பவர ஓவர் யூஸ் பண்ணனா, உனக்கு பைத்தியம் புடிச்சிரும்னு சொல்லிட்டு இருக்கான். லியா காஃபி எடுத்து குடிக்கிறது, ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த பவர யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. சிம்மா தடுத்து நிறுத்திட்டே இருக்கான். லியா பாக்குறா. நீங்க என்னதான் இருந்தாலும் 500 இயர்ஸ் என்னோட பவர் அதிகமா வச்சுட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு நெறைய பவர் தானே இருக்கும்னு கேட்க, நீ இன்னும் 500 இயர்ஸ் தவம் பண்ணா கூட என் அளவுக்கு பவர் உனக்கு வராதுன்னு சிம்மா சொல்றான். வராது வராது. அல்பத்தனத்திலயும் உங்க அளவுக்கு எனக்கு வரவே வராதுன்னு லியா சொல்றா. இப்ப நீ என்ன கலாய்க்க தானே செஞ்சேன்னு சொல்லிட்டு சிம்மா முறைக்க ஆரம்பிக்கிறான். இல்ல இல்ல சூப்பர். உங்கள மாரி மனசு யாருக்கு வரும் நான் பாராட்டிட்டு இருக்கேன். உங்கள மாரி ஒரு பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு லியா சொல்றா. இப்ப பாரு ரொமான்ஸ பத்தியே யோசிச்சுட்டு இரு. அதான் உனக்கு பவரே சேர மாட்டேங்குதுன்னு சிம்மா சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்துல உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிக்கிறான். பவர் நெறைய இருக்கு. வேஸ்ட் ஆக்க கூடாது. ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலான்னு லியா முகத்துல வாட்டர் பேக் போட்டுக்கிறா. சிம்மா இது என்னன்னு கேட்க, மாய்ஸ்சரைசர் நீங்களும் போட்டுக்கோங்கன்னு அவன் முகத்திலயும் போட்டு குடுத்துட்டு இருக்கா. அவள பார்த்துட்டு சிம்மா பாட்டுக்கு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்க, லியா உன் கையில இருக்க காயத்த பார்த்து மனசு கஷ்டமா இருக்கு. என் மாஸ்டர் இது குட்டி குட்டி காயத்துக்குலாம் வேலை பார்க்கும்னு சொல்லியிருக்காரு இந்த இலை. இது உங்களுக்கு வேலை பார்க்குமான்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு பேண்டேட் மாதிரி போட்டு விட்டுறேன்னு சொல்லிட்டு கையில போட்டு விடுறா. சிம்மா அவ கண்ணை மூடுனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாக்குறான். மறுபடியும் அவன் வெளியே பறந்து போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அவன் ஞாபகத்துல. அதனால வேகமா அவளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் ஒண்ணு அவளுக்கு தெரியாமலே போட்டு விட்டுறான். லியா பாட்டுக்கு ஜாலியா அந்த பாதுகாப்பு கவசத்தோட பறந்து போயிட்டு இருக்கா. மறுபடியும் அங்கிருந்து வெளியே வரா. பார்த்தா நம்ம சிம்மா தலையில கை வச்சுட்டு தலைவலியோட உட்கார்ந்துட்டு இருக்கான். தலை அடிக்கடி இவருக்கு வலிக்குது. இந்த வர தலைவலிக்கு முன்னாடி கையில இருக்க காயம்லாம் சின்னதுதான். அதுக்கு ஏதாவது பண்ணுமேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து பாம்பு வந்துடுறான். நீ கொஞ்சம் வெளியே வாயேன் அப்படின்னு கூப்பிடுறான். லியா வேகமா வெளியே போயிடுறா. அந்த விஷயம் தெரியாம லீவ் வேணும்னு கேட்டல, குடுக்கவான்னு சொல்லிட்டு சிம்மா திரும்பி பாக்குறான். ஆள் இல்லாம போயிருக்கா. எப்பதான் ஓடுவாளுன்னு சிரிச்சுட்டே சிம்மா இருந்துட்டு இருக்கான். அங்க லியா கிட்ட பாம்பு பாக்குறான். இந்த லெட்டரை ரூலி உன்கிட்ட கொடுக்க சொன்னான். அவ உன்கிட்ட பேசணுமா? ஒரு அழகான ஒரு லொகேஷன் இருக்கான். அது காட்டணும்னு கூப்பிட்டு சொல்ல. சரி ஓகே ஓகே. அப்ப எனக்கே தெரியாம ரூலி கிட்ட நீ டெய்லி பேசிட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லியா கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அவள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃபீலிங்ஸ்க்கு என்ன பேருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பாம்பு சொல்லிட்டு இருக்க. இங்க பாருடா, நீ எவ்வளவு மரியாதை வச்சிருக்க சிம்மா மேல. மாஸ்டர்னு கூப்பிடுறல. அந்த மாதிரிதான். இனிமே ரூலி உனக்கு மாஸ்டரா இருந்தா இருந்துட்டு போறா. நீ சிம்மா கிட்ட கேளு. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. ஓகே சொல்வாரு. ரொம்ப நல்லவர்ரா அவருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து லியா கிளம்பி போயிட்டு இருக்கா. சிம்மா குளிக்க ஆரம்பிக்கிறான். அங்க பாம்பு வந்துடுறான். இனிமே நான் வந்து உங்களை இல்லாம இன்னொருத்தங்கள மாஸ்டரா ஏத்துக்கலாமா? ரூலிய நான் மாஸ்டரா ஏத்துக்கலாமா அப்படின்னு கேட்க, நீ மனுஷ உருவ அடைஞ்சிட்ட. இதுக்கு மேல என்ன பண்ணும் ஏது பண்ணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணும். எதுக்காக லியா கிட்ட அந்த லெட்டரை கொடுத்த? எதுக்காக அவளை இது வெளியே அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு சிம்மா அவளை திட்ட ஆரம்பிக்கிறான். போயிட்டு வர மாஸ்டர்னு ஊட்டா போதுன்னு பாம்பு அங்க இருந்து ஓடி போயிடுறான். லியா ரூலிய பாக்குறா. ஒரு அழகான லொகேஷனுக்கு தான் கூட்டு வந்துட்டு இருக்கா ரூலி. இதெல்லாம் மத்தவங்களுக்கு அழகா இருக்கலாம். ஆனா இது சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவுல இருக்க பாதை. டீமன் உலகத்துல தான் எங்க வீடு இருக்குன்னு சொல்லிட்டு ரூலி மனசுக்குள்ள ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. ரூலியோட அம்மா இங்க ஒரு பெரிய சண்டை நடந்து அதுக்கப்புறமா இங்க டீமன்ஸ் தனியா மனுஷங்க தனியான்னு பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல, கடவுள்கள் தனியான்னு. அப்படி இருக்கும்போது
அந்த சமயமா பார்த்து இந்த கடவுள் பிரிவுல இருக்க ஒருத்தர் மேல காதல்ல விழுந்து ரூலி அம்மாவும் இந்த பக்கம் வந்திருக்காங்க. அவங்க டீமன் பிரிவை சேர்ந்தவங்களாம். ஆனா அந்த ஆள் இவங்களை ஏமாத்திட்டு இருக்கான். 2 குழந்தைங்க பொறந்ததுக்கு அப்புறம் இவங்க அடிமையாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சிம்மா இறந்து போனாதான் நடுவுல இருக்கிற பேரியர் ஓபன் ஆகும். அப்பதான் நம்ம வீட்டுக்கு திரும்பி போக முடியும். சிம்மாவை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிதான் ரூலியையும் இவ தங்கச்சியையும் வளர்த்திருக்காங்க. ரூலிக்கு இப்போ நம்ம லியா உடம்புல ஏர் கண்டிஷனரா வேலை பாக்குதுன்னு சொன்னால, இவ உடம்புல ஹை லெவல் கோல்ட்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுது. அப்படி கோல்ட்னஸ் இருக்கிறவங்க ஒரு மீன் பரம்பரையை சேர்ந்தவங்களால தான் இருக்க முடியும். அந்த மாதிரி மீன் பரம்பரையை சேர்ந்தவங்க நம்மள பேரியர் கடந்து கூட்டு போக முடியும்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் லியாவை இங்க கூட்டு வந்திருக்கா. லியா இந்த பக்கம் போலாம் போலேன்னு சொல்லிட்டு பேரியர் கடக்க கிராஸ் பண்றா. அது இருக்கதே தெரியாம. ஆனா நல்லா இடிச்சுக்கிறா. இவளாலயும் முடியாது போல. சாரி லியா, உனக்கு தலையில இடிச்சுக்கிச்சான்னு சொல்லிட்டு கொஞ்சமா பவர்லாம் குடுத்துட்டு இருக்கா. உண்மையாவே கோல்டு நேச்சர் இருக்கு. அப்போனா அதை கடந்து தானே அவ போயிருக்கணும். ஏன் அவளால போக முடியல? என்ன தப்பு நடக்குதுன்னு புரியலையேன்னு ரூலி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் ஷீ கிட்ட அவன் பையன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்பா எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துட்டு இருக்கு. அதான் அந்த யாரோட பையன் இருக்கான்ல, அவன் எப்ப பாரு எந்த பக்கமா சிம்மாவோட அரண்மனை இருக்கோ அந்த பக்கமாவே சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை மட்டும் இப்ப நம்ம கொண்டு போட்டோம். ஒட்டு மொத்தமா பழியெல்லாம் சிம்மா மேல போயிடும். அந்த ஆள் நம்ம வழிக்கு வந்துருவான்னு சொல்ல, போ போ அப்படியே பண்ணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த ஆள் சொல்லிட்டு இருக்கான். லியாக்கு மறுபடியும் அடுத்த நாள் லெட்டர் வருது. நான் இந்த இடத்துல நிக்கிறேன். உன் அடையாளத்தை வெளியே சொல்லிடுவேன். இன்னும் வரப்போறியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கு. எவன்டா அது? எனக்கு இன்னொரு அடையாளம் என்ன இருக்கு? ஒருவேளை நான் அந்த கதையில வில்லியா இருப்பணும்னு சொல்லிட்டு லியா யோசிச்சுட்டு இருக்கா. சிம்மா அங்க வரான். லெட்டர் புடுங்கி பாத்துடுறான். நீ என்ன தெரியுமா பண்ற? கிளம்பி இப்பயே போய் இவனை பார்க்க போற அப்படின்னு சொல்லிடுறான். உடனே லியாக்கும் லைட்டா பயமா இருக்கு. தப்பே பண்ணல. ஆனா கில்ட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போய் பாக்குறான். அந்த யுவான போய் பாத்துடுறான். யுவான் கத்த ஆரம்பிக்கிறான். எவ்வளவு தைரியம்டா! உன்னை இத்தனை சிக்னல் கூட நீ பதில் கொடுக்காம இருந்திருப்ப. லெட்டர் கொடுத்தும் எனக்கு கண்டுக்காம இருந்திருப்பேன்னு கத்த ஆரம்பிக்க. ஒருவேளை இந்த பையன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருந்திருப்பான் போல. அதாவது லியாக்கு உடம்புக்குள்ள நான் வரதுக்கு முன்னாடி. அதனால தான் பயப்புல கத்துறான் போலன்னு சொல்லிட்டு, இங்க பாருப்பா, இதுக்கு மேல என்ன தேடாத. நம்ம 2 பேரும் ஒருத்தங்கள மறந்துடலாம்னு சொல்லிட்டு லியா சொல்லிட்டு இருக்கா. அடி பாவி! உன் வாழ்க்கையே என் கையில தான் இருக்கு. எவ்வளவு தைரியம் தான் இப்படி பேசுவ? உன் விஷத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறேன் பாருன்னு அந்த சங்கிலியே ஆட்ட ஆரம்பிக்கிறான். லியா பாக்குறா. அட நாதாரி பயலே, என் உடம்புல இத்தனை நாளா அப்பப்போ திடீர்னு வலி இருந்ததுக்கு நீதான் காரணமா? ஏன்டா ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட இப்பெல்லாம் போட்டு பாடாப்படுத்துவீங்களா? இப்ப நான் பாக்குறேன்டா. அந்த லியா சார்பா நான் சொல்றேன். உனக்கும் எனக்கு நடுவுல பிரேக்கப்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. இப்ப நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த யுவான். ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்னாச்சு? சிம்மா உன்ன சரி பண்ணிட்டாரா? ஒருவேளை சரி பண்ணியிருந்தா நீ டீமன் உலகத்தை சேர்ந்த பொண்ணுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி பார்த்தா உன்னை கண்டிப்பா கொன்றுப்பாரு. எப்படி உன்னை சும்மா விட்டுருக்காரு? நீ அவர் கொல்ல வந்த பொண்ணுன்னு அவருக்கு தெரியலையா என்னன்னு கேட்க, லியாக்கு இப்பதான் புரியுது. இத்தனை நாளா என்ன கொல்ல போறியான்னு சிம்மா எதுக்கு தான் கேட்டுட்டு இருந்தான்னு. ஆனா உண்மை தெரிஞ்சும் என்ன இதுக்காக சிம்மா விட்டு வச்சிருந்தாரு. என் உயிரை எப்படி தப்பிச்சு இத்தனை நாள் வந்துச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு லியா பாக்குறா. சிம்மா மாதிரி ஒரு பெரிய மகா மனுஷனை யாராவது கொல்லுவாங்களா? அவருக்கு இருக்க நல்ல மனசு வேற யாருக்கும் வராது. வேலையை பார்த்துட்டு போ, நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. எப்படியும் சிம்மா இங்கதான் பக்கத்துல இன்னும் ஓட்டி கேட்டுட்டு இருப்பான். 4 பிட்ட எக்ஸ்ட்ராவா போடுவோம்னு சொல்லிட்டு லியா மனசுல யோசிக்கிறா. இத மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணவான்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான் அந்த யுவான். அந்த மிஷின் மறைஞ்சு நேரா லியா கைக்கு வந்துருது. எல்லாம் சிம்மா பண்ற வேலைதான். உன்னை என்ன பண்ற பாருன்னு அவன் சண்டைக்கு வரான். லியா கைய வச்சு சிம்மா அவனை போட்டு நல்லா அடி அடின்னு அடிச்சு வச்சிடுறான். என்னது பவர் எக்குத்தப்பா வேலை செய்யுது. இங்க பாருப்பா, என் உடம்புல நிறைய பவர் இருக்கு. கை கீ பட்டு செத்துறதும் போற. போய் பொழைக்கிற வழிய பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஆனா அந்த பையன் பாக்குறான். நீ சிம்மாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அதனால தான் என்கிட்ட இவ்வளவு மரியாதை இல்லாம பேசுறியான்னு கேட்க, ஆஹா சிம்மா வேற காதுல வாங்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் வாய் மூடுன்னு சொல்லிட்டு, இங்க பாரு தப்பு தப்பா எதுவும் பேசாத. இதுக்கும் மேல என்னை பத்தி நினைச்சு கூட பாக்காத. நான் இங்க போறேன்னு இல்லையா ஓடி போயிடுறா. சிம்மா சிரிச்சுட்டே பாத்துட்டு இருக்கான். அவங்க இருந்து போனதுக்கு அப்புறமா யுவான் பக்கத்துல வந்து அவனோட மனசுக்குள்ள போயிட்டு இவன் என்ன நடந்தது, இவனுக்கும் லியாக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான். அடுத்து அவனை அங்கேயே விட்டு போட்டு நம்ம சிம்மா அங்க இருந்து போயிடுறான். சிம்மா போய் வெயிட் பண்ணிருக்கான். லியா தான் இன்னும் வரவே இல்ல. நல்லா தூங்கி எந்திரிச்ச மாதிரி வந்துட்டு இருக்கா. சரி ஓகே, சிம்மா நிக்கிறான். தூக்கம் வர மாதிரியே அப்படியே போலான்ட்டு, ஐயோ ஒரே தூக்கமா இருக்கு, டயர்டா இருக்குன்னு கிளம்பி போயிட்டு இருக்கா. சிம்மா அங்க வந்துடுறான். உண்மையை சொல்லு. அவன்கிட்ட நீ பேசினது அத்தனையும் கேட்டேன். என்ன கொல்ல போறியா? எப்ப கொல்ல போறேன்னு கேட்க, அதெல்லாம் முன்னாடி கதை பாஸ். இப்பதானே உங்க சைட் கம்ப்ளீட்டா வந்துட்டேனே. இதுக்கு மேல நான் உங்களை கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ இழிக்க ஆரம்பிக்கிறா. கொன்னு கிழிச்ச நீயே ஒரு யூஸ்லெஸ். உன்ன நம்பி எவன் அனுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு சிம்மா அந்த பையனே சித்து திட்ட ஆரம்பிக்கிறான். பாரேன் என் மேல எவ்வளவு அக்கறை இருக்கு. அந்த பையனுக்கு நல்ல பாடம் வேற கத்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் சிம்மா. இருந்தாலும் தெரியாத மாதிரியே நடிக்கிறான். இந்த சிஇஓ டைப் நாடகம்லாம் நம்ம பார்ப்போம்ல, அதுல வர சிஇஓ கேரக்டர் தான் அவனுக்கு அப்படியே இருக்குன்னு லியா நினைக்கிறா. இங்க வா, எக்ஸ்ன்னு தானே சொன்னேன், அவன் இப்பயே கொண்டு வரலான்னு சொல்லிட்டு சிம்மா கூப்பிடுறான். நான் வர முடியாதுன்னு அங்கேயே உட்காந்துக்கிறா. உத்தரவு போடுறேன், இப்பயே நீ வரணும். வரல உன்ன முதல்ல கொன்றுவேன்னு சொல்ல, சரி கொன்னுக்கோங்கன்னு சொல்லிட்டு லியா சொல்றா. உனக்கு கொல்ல மாட்டேன்னு அவ்வளவு தைரியம் உட்காந்து சிம்மா கேட்க, ஆமா இருக்கு. நீங்க என்ன கொல்ல மாட்டீங்கன்னு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கா. இவ்வளவு கொடூரமான இடத்துலயும் நீங்க என் கூட இருக்கதால
ஸ்டூபிட் மாரி நான் ஜாலியா விளையாடிட்டு இருக்கேன். அது எல்லாமே நீங்க இருக்கிறதுனால தானே. சிம்மா கொஞ்சமாவது கோச்சுக்காதீங்க. பாஸ் என் கூட கொஞ்சம் சமாதானமா போங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆரம்பிக்கிறா. சிம்மாவே இவள பார்த்து லைட்டா சிரிச்சுட்டு இருக்கான். இங்க இந்த யுவான் சிம்மா அடிச்சு போட்டதுக்கு அப்புறமா ஏன்ச்சு அங்கிருந்து ஓடலாம்னு நினைக்கிறான். அதுக்குள்ள ஷீயோட ஆளுங்க வந்து அவன அங்கேயே கொன்னுடுறாங்க. அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்பா கொன்னாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல யுவானோட அப்பா யாருக்கு விஷயம் தெரிஞ்சிரும். நம்மள தேடி ஓடி வந்துருவான்ப்பா அப்படின்னு சொல்ல, சூப்பரு. நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு. இங்க யார் பாத்துட்டே இருக்காரு. என் பையன இங்க இன்னும் காணோம். என்ன ஆச்சுன்னு தெரியல. போய் தேட போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா நம்ம பாம்பு இருக்கான்ல, அவன் அங்க உள்ள வரான். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த காட்டணும். இத பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவ காட்டுறான். அந்த வீடியோல ஷீ ஃபேமிலி ஆளு போய் அவங்க பையன கொல்றத காட்ட, இவரு பயந்து போயிடுறாரு. என் பையனுக்கு என்னங்க ஆச்சுன்னு. ஆனா அடுத்த செகண்டே மறுபடியும் நம்ம சிம்மா அங்க போயிட்டு அந்த பையனுக்கு மறுபடியும் உயிர கொண்டு வந்திருக்கான். ஏன்னா அங்கிருந்து கிளம்பி போறதுக்கு முன்னாடியே இவன் பாடியில ஒரு செட்டப்ப போட்டு தான் போயிருப்பான் போல. சோ ஈஸியா நம்ம சிம்மாவால உயிரோட கொண்டு வர முடிஞ்சிருச்சு. தனியா கூட்டு போயிட்டு, "இங்க பாரு, இதுக்கு மேல பத்திரமா இருக்கணும். தப்பான யார் கூடயும் கூட்டு சேரக்கூடாது. உங்க அப்பா கிட்ட உன்ன குடுத்து விட்டேன்னு" சிம்மா சொல்லியிருக்கான். இப்ப அந்த பையனையும் கொண்டு வந்து முன்னாடி போட்டுடுறான் பாம்பு. இப்ப நீங்க என்ன தெரியுமா பண்ண போறீங்க? உங்க பையனையே காப்பாத்திருக்காரு சிம்மாங்கிறதால, டீ குடும்பம் உங்கள எவ்ளோ மோசமானதுன்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதால, இனிமே நீங்க ஸ்பையா வேலை பார்க்க போறீங்க. சிம்மாக்கு அப்படின்னு பாம்பு சொல்றான். அவர் என்ன கேட்டாலும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு இவரும் ஒத்துக்கிறாரு. சரி ஓகே. நீங்க சிம்மாவ நேர்ல வந்து பார்க்க கூடாது. என்ன தகவல்ங்கிறத அப்பப்போ சொன்னா போதும். உங்க பையன் இதுக்கு மேல உலகத்துல வேற யார் கண்லயும் படக்கூடாது. பையன் இறந்து போன மாரியே நடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு, அங்க இருந்து கிளம்பி நம்ம பாம்பு போயிடுறான். இன்னொரு பக்கம் ரூலிய பாக்குறதுக்கு அவ தங்கச்சி ஓடி வரா. இவ பேரு கன்யாவா. கன்யா வேகமா ஓடி வந்துட்டு, "அக்கா நீ தலைவி ஆயிட்ட. ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல. இனிமே நம்மள யாரும் புல்லி பண்ண மாட்டாங்கன்னு" சொல்லிட்டு ரூலி சொல்லிட்டு இருக்கா. "அக்கா நீ அவ்ளோ நாள் அங்க உள்ள இருந்த. அப்ப கூட சிம்மாவ உன்னால கொல்ல முடியலையா? நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்க லியாவோட கதைய சொல்லிட்டு இருக்கா. அக்கா அப்ப நம்ம லியாவ ஏதாவது கொலை கூட பண்ணிடலாம். நம்ம லியாவ விட்டு சிம்மாவ கொல்ல வச்சிடலாம். அதுக்கப்புறமா லியாவ மத்த ஆளுங்கலாம் சேர்ந்து கொன்னுடுவாங்க. ஆனா பேரியர் ஓப்பன் ஆயிடும். நம்ம போயிடலாம்லக்கான்னு கேட்க, இல்ல லியா என் ஃப்ரெண்டு. அவள அப்படி நான் தப்பாலாம் யூஸ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரூலி சொல்லிட்டு இருக்கா. ஆனா கன்யாக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. இவங்க பேசிட்டு இருக்கறது ஒரு பொண்ணு ஓட்டு கேட்டுடுறா. நேரா போய் ஷீ கிட்ட சொல்லிடுறா. இந்த பொண்ணு ஷீயோட பையன் இருக்கான்ல, அவன லவ் பண்றா போல. இந்த பொண்ணு பேரு அன்ஷு. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு ஷீ சொல்லிட்டு இருக்கான். அன்ஷு முக்கியமான விஷயத்த கொண்டு வந்து எங்க கிட்ட சொல்லியிருக்கமா. இப்போ லியா டீமன் உலகத்துல இருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவ சொல்லி கொடுத்துதான் நம்ம சிம்மா வந்து கொன்றிருக்காரு அப்படிங்கறத வச்சு நல்லா யார் சண்டை போட்டாருன்னு வச்சுக்கோயேன். சிம்மாவால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை உள்ள அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான். அன்ஷு அங்கிருந்து வேகமா வெளியே கிளம்பி ஓடி போயிட்டு இருக்கா. ஷீயோட பையன் கிட்ட, "இங்க பாரு அன்ஷுக்கு சோல் கிளென்சிங் பண்ணுன்னு சொல்ல, அப்பா அது ரொம்ப ஒரு கொடூரமான ப்ராசஸ்பா. அன்ஷு என் மேல எவ்வளவு பாசம் வச்சிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல. எதுவும் பண்ண வேணாம்ப்பான்னு சொல்ல, இந்த ப்ராசஸ்ல நீ என்ன தவிர வேற யாரையும் நம்ப கூடாது. அது ஒண்ணுதான் உனக்கு இருக்க சான்ஸ். நான் சொல்றத போய் பண்ணுன்னு சொல்லிட்டு ஷீ சொல்லிட்டு இருக்கான். இங்க லியா ஒரு டீமன் உலகத்தை சேர்ந்த பொண்ணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கங்கிற விஷயத்த அந்த யார் இருக்கார்ல அவர் நம்ம சிம்மாக்கு சொல்லி அனுப்புறாரு. இந்த விஷயம் நமக்குள்ள இருந்தது வேற யாருக்கும் தெரியாம. இத பத்தி சீக்கிரமா போய் கேளு விசாரின்னு பாம்பு கிட்ட சொல்ல, பாம்பு கேக்குறான். ஒருவேளை லியா வந்துட்டு டீமன் உலகத்தை சேர்ந்த பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்கள ஒண்ணும் பண்ணிட மாட்டீங்கல்லன்னு கேட்க, எல்லாரும் என்ன மறுபடியும் நம்பணும்னா நான் லியாவ கொன்னுதான் ஆகணும். அத தவிர எனக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம பாம்பு வர கிளம்பி ஓடிட்டு இருக்கான். இங்க யார் நேரா போயிட்டு ஷீ கிட்ட ஆக்டிங்க போட ஆரம்பிச்சிடுறாரு. என் பையனை கொன்னுட்டாங்க. நான் சும்மா விட மாட்டேன். நானும் ஒத்துக்கிறேன். இப்ப நம்ம சிம்மாவ மறுபடியும் போய் உள்ள அடைச்சு வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க, சரிங்க. நீங்க சொன்ன மாரியே பண்ணிடலாம். உங்களோட ஒரே ஒரு ஆளுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு ஷீயும் ஜாலியா உள்ள கோத்துக்கிறான். இப்போ நம்ம லியாக்கு எப்ப பாரு சாப்பிட்டு தூங்கிட்டே இருப்பாள்ல. இப்ப படிக்கலாம் ஆரம்பிச்சிடுறா. அவளுக்கு எனர்ஜி ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு. சிம்மா போய் உட்கார்றான். இதுல இந்த இடத்தோட ஹிஸ்டரி பத்தி போட்டிருக்கு. இதுல உன்ன பத்தி கூட போட்டிருக்குன்னு சொல்லிட்டு சிம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. ரொம்ப நீ முசுருட்டு புடிப்பியாமே. இந்த ஷீ இருக்கார்ல அவர்தான் உன்னை பார்த்து வளர்த்தாராம் அப்படின்னு சொல்லிட்டு அத பத்திலாம் சொல்ல சிம்மாக்கு கோவம் அதிகமாயிட்டே இருக்கு. லியா பின்னாடி ஓடி போறா. இல்ல இல்ல தெரியாம சில வார்த்தைகள்லாம் அதுல தப்பா இருக்கு. அத பத்தி எனக்கே தெரியாதா? நீங்க வல்லவரு, நல்லவரு, நாளும் தெரிஞ்சவருன்னு சொல்லிட்டு நடிச்சு ஏமாத்த ஆரம்பிக்கிறா. அவ கைய தள்ளி விட்டுட்டு ஓவரா பேசாதன்னு சொல்லிட்டு சும்மா திட்ட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் மறுபடியும் ஷீ கிட்ட யார் பேச ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா அந்த லியா டீமன் உலகத்து ஆளு. அவ நம்ம ஆளுங்க நல்லா இருக்கணும்னு எப்படிங்க நினைப்பா? அந்த பொண்ணுதான் சிம்மா கிட்ட கண்டதையும் பேச சொல்லி சிம்மாவை என் பையனை கொலை பண்ண வச்சிருக்கா. இப்ப அந்த பொண்ணை நம்ம யூஸ் பண்ணியே சிம்மாவை மறுபடியும் உள்ள அடைச்சிடலாம். என்ன சொல்றீங்கன்னு கேட்க சூப்பர் ஐடியா அப்படின்னு ஷீ சொல்லிட்டு இருக்காரு. இங்க நம்ம லியாக்கு ஏதோ லெட்டர் ஓடுவது இருக்கு. அதுல பார்த்தா அவங்க மாஸ்டர் இருப்பார்ல. அவர் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு கூப்பிட்டிருக்காரு. சிம்மா நீங்களும் வரீங்களா போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு லியா கூப்பிடுறா. இல்ல நீ மட்டும் போயிட்டு வான்னு சொல்ல, ஓ நான் மட்டும் போயிட்டு வரவா ஓகே ஜாலின்னு லியா சொல்லிட்டு இருக்கா. போ போ உனக்காக தான் அந்த ஃபங்க்ஷனே உனக்கு கொல்லதான் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சிம்மா சொல்றான்.
இது என்ன கொலை பண்ண போறாங்களான்னு இவ ஷாக் ஆகுறதோட தான் இன்னைக்கு பார்ட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.